Welcome to our channel. Today we discuss about the topic homogeneous partial differential equation. Method of finding particular integrals la வந்து right hand side வந்து sin of ax plus by ஃபார்மில் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். போன வீடியோ வந்து ரைட் சைடு வந்து e power ax plus by ஃபார்ம் பார்த்தோம். இந்த வீடியோவில் sin of ax plus by ரைட் சைடு இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ரொசீஜர் வந்து ரீப்ளேஸ் டி ஸ்கொயர் பை மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர், ஓகேவா? டி டேஷ் ஸ்கொயர் பை மைனஸ் பி ஸ்கொயர் டி டேஷ் பை மைனஸ் ஏபி, இதுதான் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். சால்வ் டோ கியூப் இசட் டிவைட் பை டோ எக்ஸ் கியூப் மைனஸ் 2 இன்ட்டு டோ கியூப் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டோ ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 4 இன்ட்டு சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஃபஸ்ட்டு இது வந்து டோ பை டோ எக்ஸ் ஃபார்மில் இருக்குது. இதை வந்து ஆப்ரேட்டர் ஃபார்ம் டி ஃபார்மில் வந்து கன்வெர்ட் பண்ணணும். டி ஃபார்மில் மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா டி ஈக்குவல் டு டோ பை டோ எக்ஸ் டி டேஷ் ஈக்குவல் டு டோ பை டோ ஒய். டோ பை டோ எக்ஸ் பதிலாக டி சப்ஸ்டியூட் பண்ணுறோம், டோ பை டோ ஒய்க்கு பதிலாக டி டேஷ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே டோ க்யூப் இசட் பை டோ எக்ஸ் க்யூப் இருக்குது. அப்போ டோ பை டோ எக்ஸ்க்கு பதிலாக டி சப்ஸ்டியூட் பண்ணால் டி க்யூப் மைனஸ் 2 இன்ச்சு டோ கியூப் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ச்சு டோ ஒய். டோ எக்ஸ் வந்து 2 டைம்ஸ் இருக்குது, டோ ஒய் வந்து 1 டைம்ஸ் இருக்குது. அப்போ டி ஸ்கொயர் டி டேஷ் இன்ச்சு இசட், ரெண்டு டைம்னா இசட் காமனாக இருக்குது, இசட் அவுட் சைடு எடுத்துருக்கோம், ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா? கிவன் ஈக்குவேஷன் வந்து டி ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஃபங்க்ஷன் ஆஃப் டி கமா டி டேஷாக வந்து மாற்றிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டு ரைட் தி ஆக்சிலரி ஈக்குவேஷன் புட் டி ஈக்குவல் டு எம் அண்ட் டி டேஷ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? என்ன பண்ணோன்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம்? டிக்கு பதிலாக எம் சப்ஸ்டியூட் பண்ணணும், டி டேஷ்க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? அப்போ எம் கியூப் மைனஸ் 2 எம் ஸ்கொயர் இன்ட்டு 1 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இது எப்படி சால்வ் பண்ணலாம்? 2 டேர்ம்ஸ்லேயும் வந்து எம் ஸ்கொயர் காமனாக அவுட் சைடு எடுக்கலாம். அப்போ ரிமைனிங் வந்து எம் மட்டும் இருக்குது, மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0னா எம் ஈக்குவல் டு 0,0 இது 0, ஓகேவா? 0 எம் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா எம் ஈக்குவல் டு 2. இப்போ இது தேர்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்றதுனால உங்களுக்கு ரூட்ஸ் வந்து 3 ரூட்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதலாம். ஃபஸ்ட் 2 ரூட்டோ 0,0 ஈக்குவலாக இருக்குது, அதனால் எஃப் ஃபார்மில் எழுதுனா f1 ஆஃப் ஒய் ப்ளஸ் எம்எக்ஸ் வரும். எம்மோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் 2 ரூட்டும் ஈக்குவல்ங்கிறதுனால ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு f2 ஆஃப் ஒய் ப்ளஸ் எம்எக்ஸ் எம்மோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் f3 ஆஃப் ஒய் ப்ளஸ் எம்எக்ஸ் m3 வேல்யூ வந்து 2ங்கிறதுனால 2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 கால்குலேட் பண்ணுவோம். இதில் ரைட் சைடு வந்து 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து ஆல்ரெடி வந்து இ பவர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஃபார்மில் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணோன்னு வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருந்தேன். அதே வந்து இப்போது இதை பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 வச்சுட்டு சால்வ் பண்ணோம். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி செகண்ட் ஒன் வந்து செகண்ட் டேர்மை பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 வச்சு சொல்யூஷன் கால்குலேட் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பாருங்கள். 1 டிவைட் பை ஃபங்க்ஷன் ஆஃப் டி இதை வந்து எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த ரைட் சைடில் டேர்ம் ஃபஸ்ட் டேர்ம் எழுதியிருக்கோம் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 2y. இ பவர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஃபார்மில் இருந்ததுன்னா ரீப்ளேஸ் டி பை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் சப்ஸ்டியூட் பண்ணோம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, டி டேஷ்க்கு பதிலாக ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இதில் டிக்கு பதிலாக 1ம் டிக்கு பதிலாக 1ம் டி டேஷ்க்கு பதிலாக 2ம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளை பண்ணால் -3 வருது. அப்போ இந்த டேர்மை எப்படி எழுதலாம்? 1 டிவைட் பை -3 -1/3 இன்ட்டு இப்போ ஒரு எக்ஸ் ப்ளஸ் 2y கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 கால்குலேட் பண்ணுவோம். பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 வந்து ரைட் சைடு எப்படி இருக்குது? 4 sin x ப்ளஸ் ஒய். எப்படி எழுதுவோம்? 1 டிவைட் பை ஃபங்க்ஷன் ஆஃப் டி இந்த டேர்ம் எழுதுவோம். ரைட் சைடில் டேர்ம் எழுது 4 sin x ப்ளஸ் ஒய். நெக்ஸ்ட்டு சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய்னா என்ன ப்ரொசீஜர்? டி ஸ்கொயர் போல் மைனஸ் ஏ ஸ்கொயர் டி டேஷ் ஸ்கொயர் போல் மைனஸ் பி ஸ்கொயர் டி டேஷ் போல் மைனஸ் ஏபி. இல்லை ஏ வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், பி வந்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள். அப்போ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம என்ன பண்ணோம்? டி ஸ்கொயர் பை ரீப்ளேஸ் டி ஸ்கொயர் பை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது 1. அப்போ மைனஸ் ஆஃப் 1 ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? -1 ஹோல் ஸ்கொயர் கிடையாது, மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் தான். ஓகேவா? ஏயை ஸ்கொயர் பண்ணி அதில்
அதுக்கு முன்னாடி மைனஸை மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு டி டேஷ் ஸ்கொயர் பை மைனஸ் ஆஃப் பி ஸ்கொயர். பின்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒன்று தான். அப்போ -1 ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. ரீப்ளேஸ் டி டேஷ் பை மைனஸ் ஏபி. ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1. அப்போ -1. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெண்டு டைமில் நம்ம டி ஸ்கொயருக்கு பதிலாக தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோங்க. டி கியூப் இருக்குது. அப்போது என்ன பண்ணலாம், ஒரு டிஏ அவுட் சைடு எடுக்கலாம். ஒரு டி அவுட் சைடு எடுத்தால் ரிமைனிங் டி ஸ்கொயர் இருக்குது. -2 ஒரு டி அவுட் சைடு எடுத்தாச்சு. ரிமைனிங் ஒரு டி மட்டும் இருக்கும். டி இன்ட்டு டி டேஷ். இப்போ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டி ஸ்கொயருக்கு பதிலாக -1, டி டேஷ்க்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த டேமில். பாருங்க, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வந்து என்ன வரும், -1 -2 +2 என்ன வரும், 2லேருந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணால் +1. அப்போ d × 1 வந்து d தான். ஓகேவா. 1/d மீன்ஸ் இன்டகிரேஷன். d மீன்ஸ் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x. 1/d மீன்ஸ் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஓகேவா. 1/dங்கிறதுனால இது இன்டகிரல் பண்ணுறோம் இந்த டேமை. 4 கான்ஸ்டன்ட் அவுட் சைடு எடுத்துட்டோம். இன்டகிரல் ஆஃப் sin x + y × dx. 1/dங்கிறதுனால எக்ஸை பொறுத்து இன்டகிரல் பண்ணுறோம். sin x + y இன்டகிரல் பண்ணால் -cos x + y. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதான் பர்டிகுலர் இன்டகிரல் 2. இந்த ஜென்ரல் சொல்யூஷன் வந்து எப்படி எழுதணும்னா z = காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டகிரல் 1 ப்ளஸ் பர்டிகுலர் இன்டகிரல் 2. நெக்ஸ்ட் அதெல்லாம் எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா. இதில் வந்து மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்கன்னா, சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2 மார்க்ஸ். இப்போ 8 மார்க் கொஸ்டினாக இருந்துச்சுன்னா சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பர்டிகுலர் இன்டகிரலுக்கு வந்து ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க 1க்கு. பர்டிகுலர் இன்டகிரல் 2க்கு வந்து சம்டைம்ஸ் வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம். சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பர்டிகுலர் இன்டகிரல் 1க்கு ஒரு 2 மார்க்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பர்டிகுலர் இன்டகிரல் 2க்கு வந்து ஒரு 3 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு ஆன்சர் எடுத்து எழுதுறதுக்கு வந்து 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. அதனால் மறக்காமல் ஆன்சர் எடுத்து எழுதிடணும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிடணும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், ரைட் சைடு வந்து x⁻n y⁻n ஃபார்மில் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சால்வ் d³ - 2d² d' × z = sin x + 2y + 3x²y. First to write the auxiliary equation. The auxiliary equation is, இது ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின், அதனால தான் இந்த ப்ராப்ளம் எடுத்தேன். 2017 ரெகுலேஷன் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஃபஸ்ட் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோன்னா டு ரைட் தி ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம், ரீப்ளேஸ் d/m and d'/1. டிக்கு பதிலாக m சப்ஸ்டியூட் பண்ணுவோம், d' பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் ஆக்சிலரி ஈக்குவேஷன் கிடைக்கும். 2 டேர்ம்ஸ்லேயும் m² அவுட் சைடு எடுக்கலாம். காமனாக இருக்குது m². அப்போ டேக் அவுட் சைடு m². இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், m செகண்ட் டேர்மில் -2 இருக்கும், = 0. இது m² = 0னா mோட வேல்யூ 0,0 வரும். m - 2 = 0னா mோட வேல்யூ 2. Next to write the complementary function. ஃபார்முலா வந்து f1 of y + mx வரும். mோட வேல்யூ 0. இப்போ mக்கு பதிலாக 0 போட்டிருக்கோம். ப்ளஸ் நெக்ஸ்ட் வேல்யூ ஈக்குவல்ங்கிறதுனால ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். f2 of y ப்ளஸ் நெக்ஸ்ட் mx வேல்யூ mோட வேல்யூ 0 ப்ளஸ் f3 of y ப்ளஸ் m3 வேல்யூ 2. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பர்டிகுலர் இன்டகிரல் 1 வந்து 1 / ஃபங்க்ஷன் ஆஃப் d இதை எடுத்து எழுதுவோம். ஓகேவா. இந்த ரைட் சைடில் டேர்ம் ஃபஸ்ட்டு பர்டிகுலர் அடிஷனில் 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் கால்குலேட் பண்ணிக்கிடுவோம். பர்டிகுலர் இன்டகிரல் 1 போட்டு sin x + 2y கண்டுபிடிக்கிறோம். இந்த ஆல்ரெடி போன வீடியோவில் கொடுத்துருந்தேன்னா சேம் ப்ரொசீஜர். என்ன பண்ணலாம், 2 டேர்ம்ஸ்லேயும் நம்ம யூஸ்வலாக sin ax + by இருந்தால் ரீப்ளேஸ் எப்படி பண்ணுவோம், d² - (a²). ஹியர் ஏயோட வேல்யூ 1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2. அப்போ ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ தான் 2. அப்போ ரீப்ளேஸ் d² - (a²). ஏயோட வேல்யூ 1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1ங்கிறதுனால -1². அப்போ இந்த = -1 கிடைக்கும். d' போல் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், -ab. a வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, b வந்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2. அப்போ இது மல்டிப்ளை பண்ணால் -2 கிடைக்கும். d' (b²). பியோட வேல்யூ 2ங்கிறதுனால -2². அப்போ என்ன வரும், -4 கிடைக்கும். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். d² போல் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே d³ இருக்குது. அப்போ 2 டேர்ம்லேருந்து ஒரு d அவுட் சைடு எடுத்துக்கலாம். அப்போ ரிமைனிங் d² இருக்குது. இங்கே -2 × ஒரு d அவுட் சைடு எடுத்தாச்சு. ரிமைனிங் ஒரு dயும் d' இருக்குது.
நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன பார்த்தோம், டி ஸ்கொயருக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணோம். டி டேஷ்க்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டி ஸ்கொயருக்கு பதிலாக -1, டி டேஷ்க்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளை பண்ணால் என்ன வரும், -1 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -2 × -2 +4 ஆயிரும். இந்த டேர்ம் +4 ஆயிரும். +4 -1 என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். ஓகேவா. இப்போ 1/3 கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துடலாம். 1/d மீன்ஸ் இன்டகிரேஷன். அப்போ இன்டகிரல் ஆஃப் sin x + 2y × dx. 1/dங்கிறதுனால எக்ஸை பொறுத்து இன்டகிரல் பண்ணணும். சப்போஸ் இதில் 1/d' ஒய்யை பொறுத்து இன்டகிரல் பண்ணணும். sin x + 2y இன்டகிரல் பண்ணால் -cos x + 2y. இவன் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ பர்டிகுலர் இன்டகிரல் 1 கால்குலேட் பண்ணியாச்சு. பர்டிகுலர் இன்டகிரல் 2 எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். 1 / ஃபங்க்ஷன் ஆஃப் டி இது அப்படியே எழுதிக்கிட்டு நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, ரைட் சைடு 3x²y. இப்போ அந்த மல்டிப்ளேஷன் எழுதணும். 3x²y. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி x⁴n y⁴n ஃபார்ம் வந்ததுன்னா எப்படி சால்வ் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் டேர்மை 1 + x இந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும். 1 + x அல்லது 1 - x. அந்த x வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி டேஷாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ஃபஸ்ட்டு டேர்மை அவுட் சைடு எடுக்கலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு டேர்மை அவுட் சைடு எடுக்கலாம் அல்லது கான்ஸ்டன்ட் டேர்மை அவுட் சைடு எடுப்போம். எப்போவும் கான்ஸ்டன்ட் டேர்ம் இதில் இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னா, d³ அவுட் சைடு எடுக்கலாம். d³ அவுட் சைடு எடுத்தால் d³ டேர்ம் வந்து 1 ஆயிரும். d³ அவுட் சைடு எடுத்ததுனால ரிமைனிங் 1 மட்டும் தான் இருக்கும். 1 - இப்போ இந்த டேர்மில் d³ அவுட் சைடு எடுத்துருக்கோம். அப்போ d² தான் இருக்குது. அப்போ d² போயிடுச்சு. அப்போ என்ன வந்து அவுட் சைடு எடுத்தாச்சு. அப்போ என்ன பண்ணோம், ஒரு d-ஆல் டிவைட் பண்ணோம். அதனால் எப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. இப்போ d³ அவுட் சைடு எடுக்கிறதுனால இந்த டேர்ம் 1 ஆயிரும். இந்த டேர்மை d³ டிவைட் பண்ணிடுறோம். d³ டிவைட் பண்ணும்போது d² கேன்சல் ஆகி ரிமைனிங் ஒரே ஒரு d மட்டும் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரு 3 இருக்குது. இங்கே டிவிஷனில் d³ இருக்குது. 3 கான்ஸ்டன்ட்னால முன்னாடி எடுத்துட்டேன். 3/d³ கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இந்த 1 - 2d'/d வந்து நியூமரேட்டர் கொண்டு வரணும். இங்கே டினாமினேட்டர் இருக்குல்ல. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நியூமரேட்டர் கொண்டு வரும்போது இது ஹோல் பவர் -1 ஆகும். ஓகேவா. ரிமைனிங் x²y இருக்குது. இப்போ பாருங்கள் ஃபார்முலா, இந்த 2 ஃபார்முலா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 1 + x தான் ஹோல் பவர் -1 ஃபார்முலா. 1 - x + x² - x³ எக்ஸெட்ரா. 1 - x த ஹோல் இன்வெர்ஸ் ஃபார்முலா வந்து 1 + x + x² எக்ஸெட்ரா. இப்போ இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே எப்படி இருக்குன்னா 1 - x த ஹோல் இன்வெர்ஸ் ஃபார்முலா. அப்போ இதில் செகண்ட் ஃபார்முலா எல்லா டைமே ப்ளஸ்ஸாக இருக்கும். 1 + x + x² எக்ஸெட்ரா. இல்லை எக்ஸ்க்கு பதிலாக 2d'/d இருக்குது. நம்ம எந்த டேர்ம் வரைக்கும் எழுதணும்னா ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் பார்க்கணும், பவரை பார்க்கணும். மேலே வந்து நியூமரேட்டரில் d' இருக்குது. d'-னால் ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சப்போஸ் d இருந்துச்சுன்னா எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ d' தான் இருக்குது. அப்போ ஒய்யை பொறுத்து தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஒய்யோட பவரை பார்க்கணும். ஒய்யோட பவர் 1 தான். அப்போ ஒய்யோ 1 டைம் தான் நம்மளால் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஓகேவா. ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, செகண்ட் டைம் பண்ணால் 0 ஆயிரும். அப்போ நம்மளை ஒய்யை வந்து ஒரு டைம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அதனால என்ன பண்ணுறோன்னா 1 + x டேர்மோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா செகண்ட் டைம் போனாச்சுன்னா அது ஸ்கொயரில் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிரும். ஓகேவா. அப்போ 1 + x டேர்மோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா. ஒய்யோட பவர் 1ங்கிறதுனால இப்போ பாருங்கள் 1 + x பதிலாக 2d'/d இருந்தது. இப்போ 1 + x டேர்மோட ஸ்டாப் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் டேர்ம் எழுதுனா என்ன வரும், d' வரும். இப்போ ஒய்யை 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அந்த டேர்ம் 0ங்கிறதுனால அதில் ஹையர் டிகிரி டேர்ம்ஸை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். இப்போது பாருங்கள் ரைட் சைடு x²y இருக்குது. இப்போ இந்த x²y-ஆல் இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் d' இருக்குது. அதை கொண்டு மல்டிப்ளை பண்ணோம். 2/d வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு d' கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது d' மீன்ஸ் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போ ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x² கான்ஸ்டன்ட், ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஆயிரும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே ஒரு 1/d இருக்குது. 1/d மீன்ஸ் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேவா. அப்போ 1/d மீன்ஸ் சொல்லிடுறேன். d மீன்ஸ் differentiation with respect to x. d' means differentiation with respect to y. 1/d na integration with respect to x. 1/d' na
integration with respect to y. ஓகேவா 1 by dனா differentiation with respect to x, d dash na differentiation with respect to y. 1 by d means integration with respect to x, 1 by d dash means integration with respect to y. இப்போ 1 by d இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், x ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணோம். x ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணால் x cube by 3. ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோ வந்து இது கொஞ்சம் இன்டெகிரேஷன் ஃபார்முலா போடுறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3. இப்போ நெக்ஸ்ட்டு 3 by d cube, இங்கே ஒரு 1 by d cube இருக்குது. அந்த 1 by d cube நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 1 by d மீன்ஸ் இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு தெரியும். அப்போது என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 3 by d ஸ்கொயர் அப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு 1 by d கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். 1 by d மீன்ஸ் என்னது, இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போது 1 டைம் எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3, ஒய் கான்ஸ்டன்ட், ப்ளஸ் 2 by 3 கான்ஸ்டன்ட், எக்ஸ் கியூபை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் 4 by 4. ஓகேவா, இதில் 2வை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். நெக்ஸ்ட் 3 by d அப்படி வச்சுட்டு 1 by d அகெயின் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது அகெயின் எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும். இப்போ இதில் 1 by 3 கான்ஸ்டன்ட், எக்ஸ் கியூபை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் 4 by 4, ஒய் கான்ஸ்டன்ட், ப்ளஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3 into 2 மல்டிப்ளை பண்ணால் 1 by 6 வரும். எக்ஸ் பவர் 4 இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் 5 by 5. நெக்ஸ்ட்டு அகெயின் ஒரு 1 by d இருக்குது. அப்போ அகெயின் எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். 3 into 4 12, 1 by 12 கான்ஸ்டன்ட் வச்சுட்டு எக்ஸ் பவர் 4 இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் 5 by 5, ஒய் கான்ஸ்டன்ட், ப்ளஸ் 1 by 6 into 5 30 ஆயிரும். எக்ஸ் பவர் 5 இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் 6 by 6. இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதிடுங்க. இப்போ 3 மல்டிப்ளை பண்ணால் 3க்கும் 12க்கும் கட் கொடுத்தா இங்கே 4 வரும். அப்போ 4 into 5 20 ஆயிரும். ஓகேவா, நியூமரேட்டரில் எக்ஸ் பவர் 5 ஒய் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் எக்ஸ் பவர் 6 டிவைட் பை 3 கட் கொடுத்தா இதில் வந்து 10 கிடைக்கும். 10 into 6 வந்து 60 ஆயிரும். இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல் 2. therefore the solution வந்து z equal to காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் 2. நெக்ஸ்ட் ஆன்சர் வந்து எடுத்து எழுதிடணும். ஓகே, தேங்க்யூ.